நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை இந்த நாளுடைய சிந்தனையாக விவிலியத்தில் புத்தாடை அணிந்தவர்கள் என்ற மையத்தில் உங்களோடு சிந்திக்க நான் விளைகிறேன். புதிய ஆடை உடுத்துவது என்பது நம் அனைவருக்குமே பிடித்த ஒரு காரியம். விவிலியத்தில் சில மனிதர்களுக்கு புது ஆடை கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? எதற்காக அவர்கள் புதிய ஆடைகளை அணிந்தார்கள்? புதிய ஆடை அணிந்ததால் அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் பார்ப்போம். பொதுவாக விழாக்கள் வந்தால், நல்ல நிகழ்வுகள் நடந்தால், நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகளுக்கு நாம் சென்றோமே என்றால், மங்களகரமான நிகழ்வுகளுக்கு நாம் சென்றோமே என்றால், அல்லது பெருவிழாக்களுக்கு சென்றோமே என்றால், குடும்பத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளுக்கு சென்றோமே என்றால், புதிய ஆடைகள் இல்லாமல் ஒருபோதும் நாம் செல்வதில்லை. எனவே புத்தாடை உடுத்துவது என்பது நம்மில் ஒன்றாக மாறிவிட்டது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் புதிய ஆடை விவிலியத்தில் சில மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன், எதற்கு என்பதை நாம் இந்நாளில் பார்ப்போம். முதலாவதாக தொடக்க நூல் புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் யோசேப்புக்கு யாக்கோபு ஒரு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஆடையை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த யோசேப்பு யார் என்று நமக்கு தெரியும் என்று நம்புகின்றேன். கனவுகளின் அரசன் என்று இவரை சொல்வார்கள். 12 சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். இந்த 12 பேரில் இந்த யோசேப்பு இந்த யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்டார். எனவே போட்டி வருகிறது, பொறாமை வருகிறது. அதன் வழியாக இந்த யோசேப்பு நாடு கடத்தப்பட்டார், விலைக்கு விற்கப்பட்டார் என்பதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் தன் மகன் மீது, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த மகன் மீது யாக்கோபு கொண்ட அன்பின் நிமித்தமாக இந்த யோசேப்புக்கு புதிய ஆடையை கொடுக்கிறார். எனவே கடவுள் யாரை அதிகப்படியாக அன்பு செய்கிறாரோ அந்த மனிதர்களுக்கு புத்தாடை அணிவித்து அழகு பார்க்கிறார். இரண்டாவதாக மோசே ஆரோனுக்கு சொன்னபடியே நல்ல அழகான உடையை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. லேவியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகளில் ஏப்போத்தின் கைவண்ணம் மிக்க அழகிய அந்த ஆடையை, ஊரியும் தும்மியும் ஆகிய அணிகலன்களால் அழகுபடுத்தப்பட்ட அந்த ஆடையை, தலைப்பாகையில் முன்பாக பொன் பட்டைகள் பொருத்தப்பட்ட அந்த ஆடையை இந்த மோசே ஆரோனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய இறை திட்டத்தில் பயணித்த இந்த ஆரோனுக்கு புதிய ஆடை கொடுக்கப்படுகிறது. எனவே யாரெல்லாம் இறைவனுடைய இறை திட்டத்தில் உடன் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு புதிய ஆடை கொடுக்கப்படும், புது வாழ்வு கிடைக்கும், புது வசந்தம் கிடைக்கும். மூன்றாவதாக மனம் திருந்திய மகன். ஊதாரி மகன் ஓமையிலே மகன் ஊதாரித்தனமாக சென்று விட்டான், அவன் வருவானோ வரமாட்டானோ என்ற கேள்வி ஒரு துளியும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வீட்டு வாயில் அருகாமையில் காத்து கொண்டிருந்த அந்த தகப்பனை போல இந்த நாளிலும் இந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் நாம் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் மகன் தூரத்தில் வருவதை கண்டு இந்த தந்தை ஓடோடு செய்கிறார், கட்டி அணைக்கிறார், அவனுக்கு முத்தமிடுகிறார், புதிய ஆடை கொடுக்கிறார், புதிய செருப்பு கொடுக்கிறார், விரல்களுக்கு மோதிரம் அணிவிக்கிறார், கொளுத்த கன்றை அடித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். யார் மனம் மாற்றம் பெற்று வருகின்றார்களோ, நான் மரம் மாறிவிட்டேன் என்று உண்மையிலேயே கடவுளிடம் தன்னை அர்ப்பணிக்கின்ற மனிதர்களுக்கு கடவுள் புதிய ஆடையை கொடுக்கிறார். அன்பு உறவுகளே, நாம் விழாக்களுக்கு புத்தாடை அணிவது முக்கியம் அல்ல, மாறாக மனமாற்றத்தின் போது நம்முடைய உள்ளம் தூய்மை அடைவது போல, உள்ளம் தூய்மை அடைந்து நாம் வெளியில் புத்தாடை உடுக்கின்ற போது இரண்டும் தூய்மையாக இருக்கும். கடவுளுடைய இறை திட்டம் நம்மில் செயல்படுத்தப்படும் போது புதிய ஆடை செயல்படுத்தப்படும். அல்லது கடவுளுடைய அன்பு நம்மில் அதிகமாடியாக ஆழமாக இருக்கின்ற போது இந்த புதிய ஆடை நம்முடைய வாழ்வுக்கு வரும். எல்லா ஆடைகளும் இன்று ஆடம்பரங்களாக மாறிவிட்டன. எல்லா ஆடைகளும் பல்வேறு கணக்கில், ஆயிரங்களில், லட்சங்களில் கூட ஆடைகள் இருப்பதை பார்க்கிறோம். அவை முக்கியம் அல்ல, மாறாக கடவுள் நமக்கு தர விரும்புகின்ற ஆடை என்பது உள்ளத்தில் மாற்றம் வருகின்ற போது அது அழகுமிக்க, மாண்புமிக்க, இறை ஆசீர்மிக்க ஒரு ஆடையை தருவார். கடவுளுடைய இறை திட்டத்தோடு நாம் பயணிக்கின்ற போது கடவுள் அத்தகைய ஒரு அழகிய ஆடையை நமக்கு தருவார். நாம் எந்த ஆடையை அணிய ஆவலாய் இருக்கிறோம்?
எந்த ஆடை நம்முடைய உடலை அலங்கரிக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம் என்ற கேள்வியோடு பயணிங்கள். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.